ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, தூங்கி கொண்டிருந்த என்னுடைய கணவர். இதெல்லாம் நமக்கு பாடம். இன்றைக்கு இருக்கிற நாம எத்தனை தரம் நம்முடைய பாவத்தை நினைச்சு அழுதிருப்போம். உலகத்தில் பரிசுத்தமானவர்கள் யாரும் அல்ல, பாவம் செய்யாதவர்கள் நபிமார்கள் மட்டும்தான். எவ்வளோ பாவம், எவ்வளோ தவறு, கண்ணால, காதால, வாயால, பள்ளியில, பள்ளிக்கு வெளியே, நோம்போடு நோம்பில்லாம நமக்கு மறந்திருக்கலாம். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ்ட சிசிடிவில ஒன்றுமே டிலீட் ஆகாது, ஒன்றும் டிலீட் ஆகாது, எல்லாம் சேவ். அதுக்கு அந்த மெமரி பவர் போதாது, அது டிலீட் ஆகும், அதை புதுசா மாற்றணும். இல்லை சகோதரர்களே, நமக்கு மறக்கலாம், அவனுக்கு மறக்குமா? ஆனா உண்மையா தௌபா செய்தால் அல்லாஹ் டிலீட் பண்ணுவான். ஹதீஸ்ல வந்திருக்கு. ஒவ்வொன்றா சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நேரம் போகுது. சகோதரர்களே, தக்பீரை கட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹா, போர்வையில் பக்கத்தில் தூங்கி இருந்தவர் திடீரென்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஈனி அத்தஅப்பது லிரப்பி. ஆயிஷா, கொஞ்சம் இன்னும் உர்ரியாம்மா, நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் தக்பீர் கட்ட போறேன். இரவு நேரம். சரி விட்டேன், சொன்னேன், யா ரசூலல்லாஹ் உஹிப்பு குர்பக, நீங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம், இருந்தாலும் வ உஹிப்பு மா சர்ரக, உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்கள், அதுவும் எனக்கு விருப்பம். உடனே எழும்பினார், வுது செய்தார், தக்பீரை கட்டின நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. எதிரின் வரைக்கும் உடுப்பெல்லாம் நலைய ஆரம்பித்தது. மீண்டும் அழ ஆரம்பித்தார். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, மீண்டும் அழ ஆரம்பித்தாங்க. அழுது அழுது தாடியெல்லாம் தொப்பாக மாறியது. மீண்டும் அழ ஆரம்பித்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நிலமெல்லாம் ஈரமாக மாறியது. சொல்றாங்க, அழுது முடிகிறதுக்கு முன்னால், ஒரு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால் சுபகு தொழுவைக்கு அதான் சொல்வதற்கு பிலால் வந்து விட்டார் ரலியல்லாஹு அன்ஹு. 2 ரக்காத் தொழுகிறதுக்குள்ள இவ்வளோ அழுகை. தக்பீரை கட்டி கொஞ்சம் இமாம் நீட்டினா போதும், அவரை இருக்க விட மாட்டான். யோசிச்சு பாருங்க, தொழுகை யாருடைய தொழுகை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை. இன்னைக்கு நாம தக்பீரை கட்டினா விசா இல்லாம, டிக்கெட் இல்லாம, ஏர்போர்ட் இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம கனடால இருந்து பிஎன்ஜி வரைக்கும் போய் வாரான். ஏன்? தொழுகையில் ஓதக்கூடிய ஓதல்களுடைய அர்த்தம் தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கம் தெரியாது, கருத்துகள் தெரியாது, குர்ஆன் படிக்கல, என்ன எல்லாம் படிச்சாச்சு, எத்தனையோ டாக்டரேட்டுகள் முடிச்சாச்சு, ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் தெரியாது. எந்த முகத்தை வைத்து அல்லாஹ்வை சந்திப்பது?